அடுத்தது நாம எங்கே போகக்கூடாது. நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 27:10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. அவன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. அல்லேலூயா. இரண்டாவது, நீ எங்க போகணும், எங்க போக கூடாதுன்னா, உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, இது இரண்டாவது பேட்டர்ன், இரண்டாவது முறையில நான் சொல்றேன். உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீ தேவனிடத்திலே போக வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சங்கீதம் 15 நாம் பார்க்கிறோம். அதாவது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 50:15 சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்துல நாம் எங்க போக வேண்டும்? தேவனிடத்துல போவதற்கு பதிலாக சொந்த பந்தத்திடத்துல கடன் வாங்க போகாத, சொந்த பந்தத்திடத்துல ஆதரவு தேடாத, சகோதரனிடத்தில் ஆதரவு தேடி போகாத. என்னதான் இருந்தாலும் என் சகோதரன் தான் என்னை காப்பாற்றுவான், என்னதான் இருந்தாலும் என் சகோதரன் தான் எனக்கு மூத்தவன், அவன் தான் எல்லாமே செய்யணும், அவன் தான் எனக்கு எல்லாமே பண்ணணும், அவனை விட்டுவிட முடியாது, அவனை விட்டு கொடுக்க முடியாது, அவனுக்காக நான் எதுக்கு வேணாலும் போய் நிக்கணும். அவன் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பான், நம்மளும் அந்த பிரச்சனையில அவனுக்காக போய் மாட்டுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆபத்து காலத்துல எங்க போக கூடாது? சகோதர வீட்டுக்கு மட்டும் போகாது. அப்படின்னா உன்னுடைய உறவு முறை, உன்னுடைய ரத்தம், உன்னோடு கூட பிறந்தவன் தேடி போகாத. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல மட்டும் நீ தேடி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் அப்படித்தான், ஒரு தம்பிக்காரன் எவ்வளவோ தன்னுடைய அண்ணங்களுக்கெல்லாம் நிறைய செய்தவன், திடீர்னு ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டான். அந்த கஷ்டத்துக்கு இவனால ஒன்றும் செய்ய முடியல. சரி, நம்ம சகோதரர்களுக்கு நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம், இந்த முறை சகோதரன் போய் கேட்போம், ஒரு உதவி கேட்போம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி உதவி செஞ்சா கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா போனான். ஒரு அண்ணனை பார்த்து, அண்ணே, வாடா தம்பி, வாப்பா, என்னப்பா ரொம்ப நாளாச்சு ஒண்ணு பார்த்து, எப்போ வாப்பா தான் மனைவியை கூப்பிட்டாரு, மனைவியை டீ போட்டு கொடுக்க சொன்னாரு, என்ன பண்ணாரு கேட்டோம். அவன் பேசிக்கிட்டு அண்ணியோட பேசிக்கிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டான். போய் ஒன்றும் வாங்கிட்டான், ரூமுக்குள்ள போய் அப்படியே அங்கே போயிட்டான். அண்ணி வந்தாங்க. என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம், என்ன ஏது சொல்லுங்க, ஏது எப்படி? இல்லைன்னே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, நான் எத்தனையோ முறை உங்களுக்கு பத்திரத்தை எல்லாம் வச்சு உங்களுக்கு கடன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த நகையெல்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் கேட்க நான் வரல. எனக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் பணம் தேவை, அதை அண்ணன் கொஞ்சம் கொடுத்தா நான் அதையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்றேன், திரும்ப கொஞ்சம் நாள் கொடுத்துட்றேன், அப்புறமா நான் அடகு வச்சு பணம் இந்த பத்திரமெல்லாம் கொடுத்தனே அது அப்புறமா கூட நான் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா. உடனே முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு இருங்க தம்பி, அண்ணன் கூட சொல்கிறேன், அண்ணன் கைட் பண்ணி தருவாருக்கு. அங்கே போன அண்ணன் தான் சொன்னேன். அவன் கிளம்பிட்டான். பின்னால் போய் அங்கே போய் நிற்கிறான். இங்கே தோப்புல பின்னால் போய் தேடி பின்னால் போய் சுற்றி பார்த்தா அங்கே போனா அங்கே நிற்கிறான். வாசல்ல என்னடி கேட்டான், இல்லைங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா, நம்ம பத்திரம் கேட்டுப்பானே, நம்ம பத்திரம் வச்சு வாங்கி கொடுத்ததெல்லாம் கேட்டுப்பானே, அடமானத்தை கேட்டுப்பானே, அதை கேட்டுப்பானே, இதை கேட்டுப்பானே, இல்லை அதெல்லாம் கேட்கல, இப்போ கொஞ்சம் பணம் தேவையா, நீங்க கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுத்துருவாராம், கொடுத்துட்டு பிறகு கூட நான் எல்லாத்தையும் நீங்க வசதி பண்ணும்போது கொடுத்தா போதும் அப்படின்னு. போய் அவனுக்கு வச்ச காப்பி எடுத்துக்குவான், அவனுக்கு வச்ச காப்பியை எடுத்துக்குவான்.
அண்ணன் அவசரமா வெளியில போக வேண்டியிருக்கு, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லு. இப்பதான் காசு அவரு வச்சிருந்த காசை கொண்டு போய் யாருக்கும் கொடுத்தாராம், வேணாக்கா பிறகு பார்க்கலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சை நீட்டி சொல்லி விட்டான். என்னங்க எப்படி சொல்றது, நீ போய் சொல்றியா இல்லையா? வேற என்ன பண்றது, வந்தாச்சு. தம்பி வருத்தப்படாதீங்க, இப்பதான் இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் யாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க, அதனால இப்ப முடியாதான், கொஞ்ச நாள் ஆகுமா. அப்படியே பத்திரமும் திரும்ப கொடுத்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. முடியல. இதான் ஆபத்து காலத்துல சகோதரன் வீட்டுக்கு போற. ஆபத்து காலத்துல நீ சகோதரன் வீட்டுக்கு போனா இதுதான் நடக்கும். என்னைக்காவது உன் ஆபத்து காலத்துல உன் சகோதரன் வீட்டுக்கு போய் உன் சகோதரனுக்கு அள்ளி கொடுத்தான்னு சொல்லு, சொல்லு. எவன் அள்ளி கொடுத்தான்? சொல்லுங்கயா, யார் அள்ளி கொடுத்தா? தாமஸ் சொல்லுங்கயா. சகோதரன் வீட்டுக்கு ஆபத்து நாள்ல போன அள்ளி அள்ளி கொடுத்தானா? கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. கொடுத்தானா? யாருக்கோ சொன்னீங்க ஆபத்து காலத்துல நான் சகோதரன் வீட்டுக்கு போனேன், எனக்கு அள்ளி தந்து நான் காப்பாத்தேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. கை தூக்கி காட்டுங்க. இந்த முகத்துல ஆபத்து காலத்துல நான் சகோதரன் வீட்டுக்கு போனேன், கை தூக்குறேன். சம்மதம் இல்லாம இருக்குன்னு தூக்குறியா, இல்லைன்னு தூக்குறியா? என் சகோதரன் வீட்டுக்கு போன ஆபத்து காலத்துல உடனே அள்ளி கொடுத்துட்டான். இந்தா வச்சுக்க, அக்கா வச்சுக்க, உனக்கு இல்லாதா அப்படின்னா சொல்லுங்கம்மா. அதே சமயம் உங்ககிட்ட இருக்கும்போது அதான் ஒரு தத்துவப்பட்டு பண்ணானு, பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாகும். சோதனையை பங்கு வச்சா சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது, நீ சகோதர வீட்டுக்கு போறதை விட கண்ணை மூடி கைய காலை கட்டி போட்டுக்கிட்டு உன் வீட்டுல உட்காந்து ஏசப்பான்னு கூப்பிட்டா நல்லது. கண்டிப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. யார் சொல்ற? ஏசு சொல்றார், ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் சகோதர வீட்டுக்கு என் ஆபத்துல ஒரு நாளும் போனது உண்மையிலேயே சொல்றேன். நான் ஏசாமியை ஏற்றுக்கிட்டு ஏறக்குறைய 35 வருஷம் தாண்டிடுச்சு, காலம் போனதே தெரியல. அல்லேலூயா. இன்று வரை எனக்கு ஒரு ஆபத்துக்காக, எனக்கு ஒரு கஷ்டத்தின் தேவைக்காக என் சகோதர வீடு நான் பிரிச்சது. மிரிக்க ஏசப்பா விட்டதும் இல்லை, என் தேவையை அவர் குறைச்சதும் இல்லை. அல்லேலூயா. என் தேவைய அவரு அல்ல தட்டியதும் இல்லை. அதனால இரண்டாவது நாம் போகக்கூடாத இடம் இது ஆபத்து நாளில். ஆபத்து காலம் வரும்போது நீ ஏசப்பா நோக்கி ஓடி ஏசப்பா கிட்ட போ, அவருடைய சமூகத்துல போய் இரு. எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ எந்த ராத்திரியில போய் நின்னாலும் அவர் தான் கொடுக்கிறவர், எந்த கஷ்டத்துல போய் நின்னாலும் அவர் தான் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் உனக்கு செய்வேன் சொன்னது யாரு? யோவான் சுவிசேஷத்துல 14 நாம படிக்கிறோம். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படி நான் அதையெல்லாம் உனக்கு செய்வேன் சொல்லவர்கிட்ட போ. சகோதரன்கிட்ட போவாத, உலக மனுஷங்கிட்ட போவாத, சொந்த பந்தத்துக்கிட்ட போவாத, ஜாதி ஜனத்தை நம்பி போவாத. ஏசப்பா தான் நமக்கு ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்க
போவாது, சகோதரன்கிட்ட போவாது. போவியா? இப்படி கேட்கணும். போவியா போவியா? போலாமா? சகோதரன்கிட்ட போவாது. அல்லேலூயா, அல்லேலூயா.